இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜய் நடிப்புல வெளியான மதுரை மற்றும் சிம்பு நடிப்புல வெளியான தம் திரைப்படத்துல நடிச்சு மக்களை ஈர்த்த நடிகை தான் ரக்ஷிதா. இந்தி, மலையாளம், தெலுங்கு உள்ளிட்ட பிற மொழி படங்கள்லயும் இவங்க நடிச்சிருக்காங்க. அந்த வகையில 2003ஆம் ஆண்டு சிம்பு நடிப்புல வெளியான தம் படத்துல ஹீரோயினா நடிச்சு தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி கொடுத்தவங்க தான் நடிகை ரக்ஷிதா. அதே போல யாருப்பா இந்த புதுமுக நடிகை அப்படின்னு ரசிகர்கள் நோட் செய்யற அளவுக்கு பிரமாதமா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை அடுத்து பட வாய்ப்புகள் கிடைக்காததுனால தெலுங்கு, கன்னட மொழி படங்கள்ல ஸ்டார் நடிகையா வலம் வந்தாங்க. அதுக்கப்புறம் நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் தமிழ்ல சான்ஸ் கிடைச்சு திரும்பவும் என்ட்ரி கொடுத்தாங்க. 2004ஆம் ஆண்டு விஜய் நடிப்புல வெளியான மதுரை படம் சூப்பர் ஹிட் ஆகியிருந்தது. இந்த படத்துல விஜய்க்கு ஜோடியா நடிச்சு திரும்பவும் தமிழ்ல ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. இந்த படத்துல மாடர்ன் ட்ரெஸ் போட்டு நடிச்சு ரசிகர்களை ஈர்த்துட்டாங்க. இதை அடுத்து இவங்களுக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில திரும்பவும் தோல்வியே மிஞ்சியிருந்தது. படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கும் பொழுது இவங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சு. திருமணத்துக்கு அப்புறம் அவ்வப்பொழுது சினிமா பக்கம் தலை காட்டிட்டு வந்த ரக்ஷிதா ஒரு கட்டத்துல கணவர், குழந்தைன்னு குடும்ப வாழ்க்கை கவனிக்க தொடங்கிட்டாங்க. மேலும் சோசியல் மீடியாவிலையும் அதிக ஆக்டிவா இருக்கக்கூடியவங்க தன்னுடைய குடும்பத்தோட எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை அவ்வப்பொழுது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டுட்டு வருவாங்க. தற்பொழுது உடல் எடை கூடிட்டாங்களே அப்படின்னு ரசிகர்கள் கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.